பொதுவாக ரத்னம் அப்படின்னாலே 3 ரத்னம் தான். நான் ரத்னத்ரய பரீட்சா அப்படின்னு வச்சார் அப்பைய தீட்சிதருடைய கிரந்தம். ரத்னம்னு சூஸ் பண்ணாலே அப்போ 3மே ரத்னமாக இருக்கிறதுனால தானே 3த்துக்குமே பரீட்சை. இப்போ அதில் போதேந்திராள் அப்படின்னாலும் அவருக்கு ஈடு அவர் தான், ஸ்ரீதர ஐயாவாள் அப்படின்னாலும் அவருக்கு ஈடு அவர் தான், மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் அப்படின்னாலும் அவருக்கு ஈடு அவர் தான். பஜன சம்பிரதாயத்தில் இந்த 3 குருமூர்த்திகள் இல்லாத சம்பிரதாயமே கிடையாதே. பஜன சம்பிரதாயத்துக்கே விதை போட்டவர்கள் இவாதான் அப்படின்னு சொல்லணும். போன வாட்டியே நாம் போதேந்திராளுடைய சரித்திரத்தை பார்த்தோம். இந்த வருஷம் அதனுடைய தொடர்ச்சியாக ஸ்ரீதர ஐயாவாளுடைய சரித்திரம். எப்போதுமே 3 ரத்னம் இருந்துருதுன்னா நடுப்புற இருக்கிற ரத்னத்துக்கு பிரகாசம் ஜாஸ்தி இல்லையா? பெருமாள் அப்படின்னு நடத்துட்டோம்னா ஸ்ரீதேவி பூதேவி, நடுவில் திருவேங்கடமுடையான் இருக்கார். புரட்டாசி மாதம் இன்றைக்கி ஆரம்பிக்கிறது இல்லையா, ஏகாதசி வேற. 2 பக்கமும் தாயார் இருக்காள்னா தாயாருக்கு பெருமை நடுப்புற இருக்கக்கூடிய பெருமாளால் இல்லையா? பேர்பட்ட சூடாமணியாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீதர ஐயாவாள் அப்படிங்கிறவர். இவாள்லாம் கர்நாடக தேசத்தில் அங்கே அவதாரம் பண்ணவர். மைசூர் மகாராஜா இருக்கார் இல்லையா, மைசூர் மகாராஜாவினுடைய மந்திரியாக இருந்தவர் லிங்காரியர் அப்படிங்கிறவர். திவான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் ராஜ்யமே நடத்தக்கூடியவர்கள். ராஜாவுக்கு அடுத்த பொறுப்பு இவாளுக்கு தான். அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய திறமை உடையவர். அந்த லிங்காரருடைய புத்திரர் தான் ஸ்ரீதர வெங்கடேசாரியர் அப்படிங்கிற இந்த மகான். பரம வைதிகர். எல்லா வேதாந்தங்கள் எல்லாம் கரை கண்டவர். சின்ன வயசுலேருந்தே அப்பாவோட கூட இருந்து ராஜரீக காரியங்கள் என்னென்னலாம் அப்பா பார்த்துப்பாரோ அதெல்லாமும் தானே எல்லாம் கத்துன்ருக்கிறார். எல்லாமே தெரியும் அவருக்கு. எப்போதுமே அவர் அப்பேற்பட்ட சாஸ்திரஜனாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரு பரீட்சை உண்டு இல்லையா? சரி, பேர்பட்ட பாண்டித்யம் உடையவராம்னா அது எப்படி நிரூபணமாறுது? ஆஞ்சநேயர் பேர்பட்ட எல்லாம் படித்தவர்னா நான் ரிக்வேத விநீதஸ்ய நான் யஜுர்வேத தாரிணகா நான் சாமவேத விதுஷகா அப்படின்னு கொண்டாடுறார் இல்லையா? ராமர் கொண்டாடுறார். பேர்பட்டவரை ராமர் கொண்டாடும் போது அப்போ ஆஞ்சநேயர் இத்தகைய பாண்டித்யம் உடையவருங்கிறது தெரியறது. அதுபோல ஸ்ரீதர ஐயாவால சாட்சாத் நமது பரம குருவான போதேந்திர சுவாமிகள் சொல்லும்பொழுது அவருடைய சித்தாந்தத்தில் அஸ்மத் அபியுக்த சிகாமணி பிஹி ஸ்ரீதர வெங்கடேஸ்வர சாஸ்திரி பிஹி அப்படிங்கிறார். பிஹி அப்படின்னா ப்ளூரல் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப பெரியவான தான் நம்ம பகுவச்சனமாக சொல்லுவோம். அவன் இவன்னு சொல்ல மாட்டா இல்லையா, அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அஸ்மத் அபியுக்த சிகாமணி பிஹி அப்படிங்கிறார். பார்த்தேளா போதேந்திராள். எனது சிஷ்யன் அப்படின்னு சொல்லலாம், எனது பக்தன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லாமல் எனது அபியுக்தன். அபியுக்தன்னா ரொம்ப வேண்டப்பட்டவர், ரொம்ப நெருங்கிய நண்பனாக்கும் அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ எப்பேற்பட்ட ஒரு சாஸ்திர சம்பன்னராக இருந்திருப்பார் அந்த சாஸ்திரிகள். லிங்காரியர் அவர் பகவத் சரணம் அடைஞ்சுட்டார். அவருடைய புத்திரரான ஐயாவாளுக்கே இப்பேற்பட்ட இந்த பதவியை கொடுக்கணும்னு நினைக்கிறார் மைசூர் மகாராஜா. நியாயம் அது, அப்பா பார்த்துட்டு இருந்த உத்தியோகம் தானே. மேலும் அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பும் திறனும் இவருக்கு நன்னா தெரியுங்கிறதும் அவருக்கு தெரியும். மந்திரி பதவியை ஏற்றுண்டாலும் ஆனால் அதில் இருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கல. மனசு பூரா அவருடைய ஹிருதயம் எப்படி இருக்குன்னா உயர்ந்த சிவபெருமானிடத்திலேயே அவருடைய தியானம் எல்லாம் நிற்கிறதே தவிர, ஞான சம்பன்னமாக ஹிருதயம் சோபிக்கிறதே தவிர காரியக்கிரமங்களில் ஈடுபடுறதுக்கு அவருடைய சிந்தனை போகலை. பெரிய வீடு வாசல் எல்லாம் இருக்குது, ஆற்று வாசலில் உட்காந்துட்டு போகிறான் அவர். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போதே வரவா போகிறவர்கள் எல்லாம் அங்கேருந்து வந்து பேசுவா.
இப்படி வரக்கூடியவர்கள் ஒருத்தர் கேட்குறானா, திவான் இருக்காரா, திவான் இருக்காரான்னு. இவர் ஏனே கேட்க மாட்டார். ஏன்னா திவான்னு மட்டும்தான் நம்மளை புரிஞ்சுண்டாளா, பாகவதர் இருக்காரா அப்படின்னு கேட்கக்கூடாதா நம்மளை? திவான் திவான்னு தான் நம்ம அறிமுகப்படுத்துகிறோமா, அப்படி தான் நம்மளை புரிஞ்சுக்கிறாரா வா, அது எனக்கு வேண்டாமே. இனிமே நம்ம பாகவதனுங்கிற பேரோட இருந்தாலே போரும் அப்படின்னு அவருடைய ஹிருதயம் இருக்கு. அதை சொல்றார் தனது ஸ்லோகத்தில். திவ்ய மூர்த்தி பரிசிந்தன தாரயா வா, திவ்ய நாம பரிகீர்த்தன தாரயா வா, காலம் யதா சிவநயாமி ததா குருஷ்வே, नो चेत् अनेन मम किं हत जीवितेन, त्वद्दिव्यमूर्ति परिचिन्तन धारया வா. எப்போதும் எனது ஹிருதயத்தில் அவிச்சின்ன தாரையா, ஒரு க்ஷணம் கூட மிஸ் ஆகாம உனது திவ்ய மூர்த்தி, சந்திர கலாதரனாக, வியாக்ர சர்மாம்பரதரனாக, நாகபூஷதனாக, நீலகண்டனாக பரமேஸ்வரா உமது தியானமே இருக்கணும். எனது தரிசனமா, என் தரிசனம் ஒன்றும் அவ்வளோ சுலபம்லாம் இல்லை, அவ்வளோ ஈஸியாலாம் என் தரிசனம் கிடச்சிடாதுப்பா அப்படின்னு நீ நினைச்சியானால், திவ்ய நாம பரிகீர்த்தன தாரயாவா, எப்போதும் உனது நாமமே என் வாக்கில் வந்துன்னு இருக்கும். சிவா, சங்கரா, சம்போ, மகாதேவா அப்படின்னு உமது நாமமே வாக்கில் வரணும். ஒன்று உனது தரிசனமே, உங்களுடைய ரூபமே கண்கள் வரணும். இல்லை அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நாமமாவது எப்போதும் வந்துன்னு இருக்கணும். இல்லை அது ரெண்டும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நான் எதுக்கு மட்டும் இருக்கேன்? மாமா கிம் ஹத ஜீவிதேன, என் தாயார் என்னை சுமந்து பெற்றது வீண் தானே, நான் எதற்கு இருக்கணும் அப்படின்னா அவருடைய ஹிருதயம் ஏங்கிறது. உடனே கிளம்பிட்டார். இங்கே இந்த பதவியில் இல்லாமல் தீர்த்த யாத்திரையாக போவோம் அப்படின்னு சங்கல்பிச்சுண்டார். எப்படி காவேரி கர்நாடகாவில் ஆரம்பித்து சஹ்ய பர்வதத்தில் ஓடி 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 தமிழ்நாட்டில் வந்து எப்படி சமுத்திர சங்கமம் ஆகிறாளோ காவேரி, அதுபோல் இவருடைய தாரையா, தாரையாங்கிறாரே, இவருடைய பக்தி தார, ஞான தார காவேரியை போல அங்கிருந்து கிளம்பி தான் தீர்த்த யாத்திரையாக வந்துடணும் அப்படின்னு கிளம்புறார். தனது மனைவியிடத்தில் போய் சொன்னால், அம்மா எனக்கு இந்த ராஜரீக காரியங்கள் மறுபடியும் இதெல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிறது இதெல்லாம் பிடிக்கல, தீர்த்த யாத்திரையாக கிளம்பி போகலாம் அப்படின்னு நினைக்கிறேம்மா. அதில் சகல வசதிகளும் இருக்குது, அதை கவனிச்சுக்கிறதுக்கு ஆங்காங்கே காரியதர்சிகளும் இருக்கிறார்கள், நன்னா எல்லாம் இருக்கு, சமிருத்தியாக. நம்ம ஆற்றுலையே இருந்துக்கோ, எல்லாத்தையும் நிர்வாகம் பார்த்துக்கோ, ஆற்றுல அம்மாவும் இருக்கா பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பினார். உடனே அவ சொன்னா, என்ன சுவாமி நீங்கள் என்னை விட்டுட்டு கிளம்புறேலே, எனக்கு கூட வந்து கைங்கரியம் பண்ணக்கூடியதான பாக்கியத்தை கொடுங்கோ, நானும் வரணும்னு தான் ஆசைப்படுறேன், என்னை அழைச்சிட்டு போங்கோ, என்னை இது போல் விட்டுட்டு போகாதீங்கோ தனியா அப்படின்னு சீதாதேவி ராமபிரானிடத்தில் கேட்டாளே, அது போல் கேட்க சரின்னு அவளையும் அழைச்சிண்டார். நேரம் வந்து அம்மாவை நமஸ்கரிச்சார். அம்மா நாங்கள் 2 பேரும் இது போல் தீர்த்த யாத்திரையாக கிளம்பலான்னு நினச்சுன்னு இருக்கிறோம், யாத்திரையாக போகிறோம், அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்தே கிடக்கு, காரியம் செய்யறதுக்கும் அவாவா அங்கங்கே எல்லாரும் இருக்கா, என்னென்ன வேலையினாலும் நீங்கள் சொன்னால் செஞ்சதுக்கு காத்துன்னு இருக்கா, அதனால ஆற்றுலையே சௌக்கியமாக இருங்கோம்மா, நாங்கள் போயிட்டு திரும்பி வந்துடுறோம் அப்படின்னா. அவ சொன்னா, வயசானம்மா, அம்மா என்னப்பா இது, நான் தானே தீர்த்த யாத்திரையாக போகணும், வயசாகிறது எனக்கு, நீங்கள் 2 பேரும் தான் இருந்து ஆற்றை பார்த்துக்கணும், கடைசியில் நீங்கள் 2 பேரும் நாங்கள் தீர்த்த யாத்திரையாக போகிறோன்னு கிளம்பிட்டேன்னா அப்போ எனக்கு உண்டு இவ்வளோ பெரிய வீட்டில் உண்டியமா உட்காந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நானும் வரேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறா. சரின்னு கிளம்பினார். அங்கேருந்து தீர்த்த யாத்திரையாக கிளம்பி வரார். நேராக வந்து